கால்நடைகள் இழப்பதை விவசாயிகளுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடைகளை பராமரிப்பதற்கான செலவில் தரமான ஃபாடஸ் தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு ஃபாடஸ் சீட் பேங்க் மற்றும் குடவுன்ஸை 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாநிலத்தில் அமைக்கும். மேலும் கிரீன் ஃபாடஸ் சாகுபடியினை ஊக்குவிக்கவும் நறுக்கிய தீவன பயன்பாட்டினை மேம்படுத்தவும் சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டு எடுப்பதற்கு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நடையாய் நடக்கும் வாய் உள்ள மனிதர்களை மறந்துவிடும் ஆட்சியை போல் இல்லாமல் வாயிலா ஜீவன்களை கால்நடைகள் மீதும் அன்பும் கவனம் செலுத்தும் அரசுதான் இந்த மனசாட்சி உள்ள மக்களாட்சி அரசு. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவன் நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களுக்காக மீன்பிடிப்பு குறைவு மற்றும் தடைகால நிவாரணம், மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய், மீனவர்களுக்கு தேவையான நிலையான உட்கட்டமைப்பினை உருவாக்கும் விதமாக மீன்பிடி துறைமுகங்கள், லேண்டிங் சென்டர்ஸ், மீன் பண்ணைகள், மீன்பிடி கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு கிராயன்ஸ், அலை தடுப்பு சுவர்கள் என அனைத்து வகையிலும் இந்த தொழில் மேம்பட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் பயனடையும். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நமது பாரம்பரிய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் நவீன பதப்படுத்தும் வசதிகள் கொண்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்கும் மீனவர்களுக்கு வட்டி மானியம் வடிவில் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான நடப்பாண்டில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பால் வளம். தமிழ்நாடு பால் உற்பத்தியிலும் பால் கொள்முதல் செய்வதிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும் ஊரக பகுதியில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். மாடுகள் இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீன்வர் நலத்துறைக்கு 4880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி. 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினை 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதை நமது அரசின் குறிக்கோளாக இண்டஸ்ட்ரீஸ் அமைய உகந்த சூழலை உருவாக்கி நம் மாநில இளைஞர்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கத்தக்க நிலையை ஏற்படுத்துவதற்கான மூலம் இந்த லட்சிய இலக்கினை அடைய அரசு முன்னெடுப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்றவுடன் 17,790 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை ஊக்குவித்து தொழில் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் நோக்கில் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் MMLP ட்ரை போர்ட்ஸ் மிக முக்கியமான இடங்களிலும்
பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகள் அவற்றுடன் தொடர்புடைய துணை தொழிற்சாலைகள் அமைக்கவும் இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும். மேலும் தமிழ்நாட்டில் புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த அரசு ஆராயும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழ்நாடு தன் நிலையை மேலும் மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ஒரு புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். இக்கொள்கையை புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான வளர்ச்சி ஊக்குவிப்பதோடு எழுச்சி பெற்று வரும் புதிய தொழில் துறைகளையும் ஆதரித்து நிலையான வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்படும். மேலும் மாநிலத்தின் உற்பத்தி மற்றும் விநியோக தகுதிகளை பட்டியலிட்டு முதலீட்டாளர்கள் லோக்கல் எக்கோசிஸ்டமை ஆழமாய் புரிந்து கொள்ள உதவும். ஒரு காம்ப்ரஹென்சிவ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக தமிழ்நாடு தொழில் திறன் விவரப்பட்டியல் அரசு உருவாக்கும். தமிழ்நாட்டின் போட்டித்திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் வழிகாட்டி 3.0 எனும் புதிய முதலீட்டு சேவையை அமைப்பை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலீட்டு செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்கள், அனுமதிகள், சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் விரைவாக கிடைக்கும். வழிகாட்டி 3.0 அமைப்பின் முக்கிய அங்கமாக தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 மேம்படுத்தப்பட்டு வடிவில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டு திட்டங்களுக்கும் தேவையான அரசு அனுமதிகள், அப்ரூவல்ஸ், தடையில்லாத சான்றிதழ்கள் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரே இடத்தில் பெறலாம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதும் முதலீட்டு செய்வதும் மேலும் எளிதாக்கி புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்தும் வழி ஏற்படும். நம் மாநிலத்தோடு தங்களது நீண்டகால தொடர்புகளை கொண்ட குளோபல் தமிழ் சொசைட்டி திறமை முதலீடு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் அபார வளம் கொண்டுள்ளது. இந்த நல்லுணர்வு பயனுள்ள முதலீடுகளை மாற்றும் நோக்கில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். இது குளோபல் தமிழ் சொசைட்டி தமிழ்நாட்டில் முதலீடுகளை எளிதாக்கி ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான மற்றும் சீரான வளர்ச்சி உறுதி செய்யும் நோக்கில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் மாவட்ட வாரியான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களின் துறை சார்ந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு தொழில் முன்னேற்றம் நிறுவனத்தால் சிப்காட் புதிய தொழில் பூங்காக்கள் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புடன் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும். இதன் மூலம் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர்பட்டினத்தில் அமைந்துள்ள விண்வெளி ஏவுதளத்தின் ஆகச்சிறந்த புவியியல் மற்றும் உத்தி சார்ந்த முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டு மண்டலம் அமையும். இந்த மண்டலத்தில் தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள் இணையற்ற உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து மாநில அரசு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டியை நிறுவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் டெக் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவாகம் உருவாக்கப்படும். இந்நகரில் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், செமிகண்டக்டர்ஸ் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லேப், மல்டி டொமைன் இனோவேஷன் இன்குபேட்டர் மற்றும் நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெறும். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள், அதிநவீன அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குவாண்டம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், என்டர்பிரைஸ் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அரசின் செயற்கை நுண்ணறிவு முன்முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இயங்குவதற்கான ஒரு தனித்த சூழல் அமைப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு நகரம் அமையும். இங்கு மேம்பட்ட கணினி தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு, சிறப்பு வசதிகள், திறன்மிக பணியாளர் உட்கட்டமைப்பு மற்றும் கொலாபரேட்டிவ் இனோவேஷன் என்விரான்மென்டாக இருக்கும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். பதிவு செய்யப்பட்ட 43,047 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் தேசிய அளவில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியம் பல திட்டங்களில் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 225 கோடி ரூபாய், மூலதன மானியங்கள் திட்டத்தின் கீழ் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்டீல் புரொடக்ஷன் ஊக்குவிக்கும் ஸ்டீல் ரோலிங் மில்ஸ்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிக்கவும் கிரீன் ஸ்டீல் புரொடக்ஷன் இனிஷியேட்டிவ் அடுத்த 5 ஆண்டுகளில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர். இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இனோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும் தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், MSMEs மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழிகாட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்ணமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தல்தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றி தான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது.
ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு ஏஐ மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் சேவை மையங்கள் அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தில் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் அரசின் தொலைநோக்க பார்வையின் இலக்கை அடைவதில் எரிசக்தி துறை பங்களிப்பு அவசியமாகும். தமிழ்நாட்டிற்கு 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடி நிலை 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டல செஸ் அனல் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடிபிஎஸ் விரைவாக்க திட்டம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளிமலை பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஸ்பீடாக்கப்படும். அதிகபட்ச மின் தேவையை மேனேஜ் செய்வதில் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் பெஸ் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் முதலீடுகளை எளிதாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் பெஸ் மையமாக மாற்றும் வகையில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்படுத்தி தனது எரிசக்தி உத்தியை செயல்படுத்துவதில் அரசு முனைப்பாக உள்ளது. பிரைம் மினிஸ்டர் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் இணைந்து புதிய வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இது அவர்களின் மின்சார கட்டணங்களை பெருமளவு குறைப்பதுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் பசுமை மற்றும் நிகழ்வை சாத்தியப்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 2035-36 ஆண்டுக்குள் அதிகபட்ச மின் தேவையின் அளவு 37,000 மெகாவாட்டாக கடக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி, அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலீடுகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது. மாநிலத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டமாக கோயம்புத்தூர் அரியலூர் 765 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4000 கோடி ரூபாய் செலவில் பிபிபி முறையில் செயல்படுத்தப்படும். மேலும் சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக உயர் அழுத்த மின் பகிர்மனை திறன் 1390 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும்.
தமிழ்நாட்டின் தென் மண்டலத்திலிருந்து பசுமை எரிசக்தியை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ஆம் கட்டம் மற்றும் 1640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மான திட்டங்கள் செயல்பாட்டு அரசு வேகப்படுத்தும். 11,760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய 6,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3ஆம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவையான நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். மின் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையில் 1,543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி அரசு மேற்கொள்ளும். மேலும் 2,000 கோடி ரூபாய் செலவில் 40,000 பழைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படிப்படியாக மாற்றப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் PPP முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாகனங்களுக்கான 20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதி ஆண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்போர் நல சங்கங்களில் மூலம் குடியிருப்புகளில் அமைக்கப்படும் மின் வாகன நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1,189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய 3ஆம் முழு திட்டத்தை தேர்ட் மாஸ்டர் பிளான் 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டமானது நீண்டகால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடமாக செயல்படும். மேலும் இந்த முழு திட்டம் குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட பெருநகர் திட்டமிடல் கட்டமைப்புகளுடன் கம்பேர் செய்யப்பட்டு தரம் மதிப்பிடப்படும். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் CMDA, DTCP, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே CMDA, DTCP அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டு முழுவதும் திட்ட அனுமதியானது குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு கிடைக்கும். இதனை செயல்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துரித நகர்மயமாக்கல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு அடிப்படை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுதல், பயனாளிகள் சுயமாக வீடுகள் கட்டும் முறையின் கீழ் தனி வீடுகள் கட்டுதல், வாழ்வாதாரம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டப் பணிகள் கீழ் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ள 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் முடியும்.
மேலும் 17,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு கண்ணியமான, பாதுகாப்பான மற்றும் தரமான குடியிருப்பு வசதியை பெறுவதை இந்த அரசு மேலான குறிக்கோளில் ஒன்றாகும். இதன் முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் முதற்கட்டமாக சென்னை பெருநகர் பகுதியில் மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் என்ற முன்னோடி திட்டம் அறிமுகமாகும். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1,00,000 வீடுகள் கட்டப்படும். இந்த லட்சிய திட்டத்தின் மூலம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்டின் மூலம் 3,500 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழங்கப்படும். இந்த கூட்டமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையுடன் டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இளைஞர்களும் தங்களது வருமானத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான குடியிருப்புகளை எளிதில் பெற நிலை உருவாக்கப்படும். இந்த முன்னோடி முயற்சி சென்னை பெருநகரத்தை அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் தரமான வாழ்க்கை தரத்தையும் பாதுகாப்பான குடியிருப்பு வசதியும் வழங்கும் பெருநகராக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு 8,852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மாநிலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி பயணத்தின் அத்தியாயம் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து தொடங்கும். நகர்ப்புற உட்கட்டமைப்பில் உள்ள கேப்ஸை பூர்த்தி செய்து நமது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஒவ்வொரு குடிமக்களும் பயன்பெறும் வகையில் சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், நிலத்தடி கழிவுநீர் வடிகால் அமைப்பு, இன்டகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நகர் சாலைகள், நகர்ப்புற போக்குவரத்து, பசுமை பரப்பு விரிவாக்கம், நகர்ப்புற நீர்நிலைகளின் பாதுகாப்பு, சமூக உட்கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மின் ஆளுமை மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் நகர்ப்புற பொது சுகாதார மேம்பாட்டு இயக்கம் ஆகியவற்றை ஒரே கூரையின் கீழ் இணைக்கும் ஒருங்கிணைந்த இயக்கமான முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தினை அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். 2031ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும், எவ்வாறு உணரப்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இத்திட்டம் புதிதாக வடிவமைக்கிறது. இதன் மூலம் நகர்ப்புற ஆளுமையில் இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு நிலைநிறுத்தப்படும். இந்த இயக்கத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டுக்கு 2,117 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி 91 லட்சம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிப்பதையும் நகரின் வாழ்வாதாரத்தை தரத்தை மேம்படுத்தும் உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதையும் உறுதி செய்து சேவையாற்றி வருகிறது. நகர்ப்புற போக்குவரத்து மேம்படுத்தும் நோக்கில் சென்னை காவல்துறை மற்றும் பெருநகர் போக்குவரத்து கழகங்களுடன் இணைந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை இறுதிக்கட்ட செயல்வாக்கத்தில் உள்ளது. மேலும் நடந்து செல்வதற்கான பெடஸ்ட்ரியன்ஸ் கட்டமைப்பு வசதி, அனைவருக்கும் சமமாக அணுகக்கூடிய வசதி மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அமைக்கப்படும். மேலும் அம்பத்தூர் மற்றும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளின் சாலைகள் சரி செய்யப்படும். சென்னையின் பசுமை பரப்பு மேம்படுத்தி மக்களை மையமாக கொண்ட பொது இடங்கள் உருவாக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய வழித்தடங்கள், நடைபாதைகள் அழகுபடுத்தப்பட்டு பசுமையாக்கப்படும். சென்னை ஒரு நிலையான மற்றும் பேரிடர் காலங்களில் விரைந்து மீளும் தன்மை உள்ள நகரமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் சுற்றியுள்ள பகுதியில் பசுமை உள்கட்டமைப்புக்கான மேம்படுத்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு பாதிப்பை தடுப்பதற்கு முக்கிய நீர்வழி தடங்கள் கொள்ளை அழிவு அதிகரிக்கும் பொருட்டு
ஃப்ளட் சுவர்களின் உயரம் உயர்த்தப்பட்டு சங்கிலி இணைப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் என்விரான்மெண்ட் ரிசோர்சஸ் பாதுகாப்படுவதுடன் நிலையான சமூக பயன்பாட்டு இடங்கள் உருவாக்கப்படும். சென்னையில் உள்ள அனைத்து முக்கிய குடிநீர் ஆதாரங்களையும் ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் நிலையங்களுடன் இணைந்து ரிங் மெயின் பைப்லைன் சிஸ்டம் ஒர்க் திட்டம் 3108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. 2030-31 ஆண்டுக்குள் நிறைவடையும் வகையில் நடைபெறும் வரும் இந்த திட்டப் பணிகள் முடிவடைந்த பின்னர் சென்னை மாநகரம் முழுவதும் சமமான மற்றும் தடையற்ற குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு சிறந்த நகரும் தன் மக்களுக்கு அளிக்கும் மிக அடிப்படையான உறுதிமொழி இதுவே: தூய்மையான குடிநீர், விதிவிலக்கில்லாமல் ஒவ்வொரு நாளும். மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் வீதிகளும் மேம்படுத்தப்படும். சரியான சாலை இணைப்பு, நடைபாதைகள், மிதிவண்டிகளுக்கான தனி பாதைகள், கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இணைப்புகள், மேம்பட்ட சாலைகள், சந்திப்புகள், பள்ளிகள் பாதுகாப்பு செல்வதற்கான பாதைகள் மற்றும் நவீன LED தெரு விளக்குகள் ஆகியவை அமைக்கப்பட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸ் நவீன நகர்ப்புற ஸ்ட்ரீட்ஸாக உருவாக்கப்படும். நம்மில் பலர் பிறந்து வளர்ந்தது, நம்மை அரவணைத்தது, நம்மோட ஒரு பகுதியாக இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க நமது சென்னை மாநகரம். ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்த நதிகளான அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி ஆண்ட அரசுகள் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும் ஆறுகளின் தன்மையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. உலகின் மிக பெரிய மற்றும் பழமையான நகரிகளான ஹரப்பா, மொஹெஞ்சதாரோ, இன்சா, மெசபோட்டோமியா ஆகியவை பெரு நதிகளின் அருகிலே வளர்ந்தன. கூவம் மற்றும் அடையார் ஆறுகள் இதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும். சியோல் நகரத்தின் செங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின் கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும் குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும் அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நெடுஞ்சாலைகள், சாலை உட்கட்டமைப்பு மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமை ஆகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு, நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள் தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவாலாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன்
அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலையில் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகல் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்களில் வாகன தொகுப்பை நவீனமயமாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இந்த நோக்கத்தில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் கீழ் மின்சார பேருந்துகள் இந்த அரசு இயக்க உள்ளது. நடப்பு நிதி ஆண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான மின்சாரம் மற்றும் இயந்திரவியல் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து கழகங்கள் மானியமாக 7,675 கோடி ரூபாய், வயாபிலிட்டி கேப் ஃபண்டிங் 2,650 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் கொண்ட ஃபேஸ் 2 இன் பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும் வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட ஃபேஸ் 2 இன் முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்வரும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்திய அரசின் தீவிர பரிசீலனையின் கீழ் உள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்காச்சத்திரம் வரை. மேலே குறிப்பிட்டுள்ள கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்ட திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவையை அனைத்து நடவடிக்கையும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திரா வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய 2 அரசுகளுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. நீர்வளம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்களிப்பையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் நமது அரசு தொடர்ந்து பாதுகாக்கும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உட்பட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும். மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும், விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல், அணைமலை ஆறு மற்றும் நல்லாறு அணை திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வலியுறுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளும். முந்தைய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் உயிர் மூச்சாக இருக்கின்ற போதிலும் இத்திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தாத நிலையில் அது வேளாண் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. எனவே இத்திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்துள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக
150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி, வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதி கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசு அடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில்மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்விட் வேஸ்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை, நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும், பாசனக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும், பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும், காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையர்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பெருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன் ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக GPS வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதி ஆண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட்
டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையும் முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டு உள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாடும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுவான நிதி இல்லாண்மை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சி துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றிற்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்ஸ் அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸ்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதி நிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டு உள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின் செயல்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது.
மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள். தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்டு முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்கை வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டம். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழ்மை நிலையில் வாழும் சமூகத்தினருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவசியமான பொருட்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு எக்ஸ்டெண்ட் செய்து செயல்படுத்தும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதி ஆண்டில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அவசியமான பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பேக்கேஜ்டு கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இந்த முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். உணவு மானியத்திற்காக இந்த அரசு 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதை இந்த அரசு இலக்காக கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 0 டாலரன்ஸ், 0 சகிப்புத்தன்மை என்ற உறுதியான கொள்கையை முதன்மையாக கொண்டு செயல்படுத்துவதற்கு அரசு உறுதியாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தின்படி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசரகால நடவடிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேவையான காவலர்கள், கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள், பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தேவைகளுக்கான 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. போதைப்பொருள் கட்டணத்தை தடுக்க சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துவதுடன் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாநிலத்தின் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அலகு வீதம் 37 யூனிட்ஸ், நகர்ப்புறங்களில் 28 யூனிட்ஸ் சேர்த்து மொத்தம் 65 போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மிடியேஷன் ஆஃப் நார்கட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ்டிங் அமைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களின் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாடு தொடர்பாக நிதி சார்ந்த புலன் விசாரணை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் முடக்குவதல்,
முடக்குதல் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இந்த யூனிட்ஸ் மேற்கொண்டு வருகிறது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அரசு ஒரு மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். இந்த நிதிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடவும் அதிலிருந்து மீண்டும் வரவும் உதவி தேவைப்படும் நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த நிதி முதன்மையாக பயன்படுத்தப்படும். ஒரு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையை இந்த அரசால் வகுக்கப்படும். இந்த கொள்கையானது ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல் போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விபத்து நிவாரண திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மேலும் 2026-27 நிதி ஆண்டில் பல்வேறு சாலை பாதுகாப்பதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை பாதுகாப்பு நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கும், குற்றங்களை கட்டுப்படுத்துவதை திறம்பட கையாளவும் காவல்துறையினருக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் அவசியமாகும். இந்த நோக்கில் மாவட்டங்களில் காவல்துறைக்கான ரெசிடென்ஷியல் கேம்பஸை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 5000 காவலர் குடும்பங்கள் பயனடையும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் எக்சைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆட்சி நிர்வாகத்து வலுப்படுத்துதல், முடிவுகள் வேகப்படுத்தும், வெளிப்படையாகவும் அசைக்க முடியாத நேர்மையுடன் எடுக்கப்படும் போதுதான் நிர்வாகம் சிறந்த நிலையை எட்டும். கடந்த 3 மாதங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான, ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். அரசை அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு முன்னேற்ற மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். சேவை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நமது அரசு பணியாளர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி அதன் மூலம் தடையில்லாத அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியும். முதலாவதாக, அதிகாரங்கள் சப்பார்டினேட் அலுவலர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதன் மூலம் தேவையற்ற சென்ட்ரலைசேஷனை அகற்ற முடியும். இதன் மூலம் ஒரு காலத்தில் ஊழலுக்கு வழிவகுந்து தடைகளை நீக்கி குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் மற்றும் இடையூறுகள் இல்லாமல் பெறுவதை நாம் உறுதி செய்கிறோம். இரண்டாவதாக, ஆன்லைன் ஒர்க் அசைன்மெண்ட் எளிமைப்படுத்தப்படுகின்றன. பொறுப்புணர்வு உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு துணையுடன் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்டு செயல்படும். இதன் கோப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணித்து நியமற்ற நிறுவனங்களையும் குறைக்கும். இறுதியாக, தொழில்நுட்பம் நமது பணியாளருக்கு பெரிய உதவியாக அமையும். செயற்கை நுண்ணறிவு, ஏஜென்டிக் ஒர்க்ஃப்ளோ மற்றும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பணியாளர்களின் டிராஃப்ட் தயாரித்தல், விதைகளை தகுத்தல், ஆவணப்படுத்துதல் போன்ற வழக்கமான பணிகளுக்கு தானியங்கி உதவி பெறுவார்கள். இதனால் வழக்கமான பணிகள் செய்வதற்கான நேரத்தினை சேமித்து அதனை நமது அலுவலர்கள் தங்களது திறனை வளர்த்து கொள்ளவும் உயர் ஆளுமை முடிவுகளை எடுப்பதிலும் கவனம் செலுத்த முடியும். நமது இலக்கு எளிமையானது, ஊழலற்ற, வெளிப்படையான, தூய்மையான மற்றும் மிகவும் திறமையான நிர்வாகம். இதில் தொழில்நுட்பம் அரசு பணியாளர்களுக்கு சேவையை வழங்குகிறது. அதன் மூலம் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு ஆன்லைனில் வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த நேரத்தில் சேவைகளை வழங்குகின்றனர். அரசு சேவை அளிப்பதை மாற்றி அமைப்பதற்கும் நிர்வாகம் பணி பகிர்வினை எளிமைப்படுத்துவதற்கும் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் ஒரு ஆளுமை செயலர்கள் சீர்திருக்கும் குழு அமைக்கப்படும். மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் கல்விசார் நிபுணர்கள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து இக்குழு ஆட்சி பணி செயல்முறைகளை மறுசீரமைக்கும். தேவையற்ற விதைகளை பின்பற்றுதல் போன்றவை கலைத்து நவீன தொழில்நுட்பத்துடன் குடிமக்கள் மற்றும் வணிகத்திற்கு உகந்த ஆளுமை சூழலை உருவாக்கும். அரசு துறைகளில் ஏற்படும்
காலி பணியிடங்களை உரிய நேரத்தில் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பும் பொருட்டு அனைத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலம் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும். மேலும் ஒருங்கிணைத்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் மூலம் மேலாண்மை திட்டம் மூலம் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் வடிவமைக்கப்பட்டு இயற்றப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் அலுவலர்களுக்கு மீட்பு நிவாரணம் மற்றும் துரித நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கும் வகையில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக திரட்டப்பட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வெப் போர்ட்டல் வாயிலாக பேரிடர் மீட்புக்கான ரிவால்விங் ஃபண்ட் உருவாக்கப்படும். இதனால் டிசாஸ்டர்கள் திறம்பட கையாளப்படுவதுடன் விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழைப்பொழிவு குறைவாக பெய்துள்ளது. சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட வறட்சி நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் குடிநீர் ஆதாரங்கள் பலப்படுத்தவும், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் கால்நடைகள் தேவையான ஃபாடர்கள் தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைப்பதும் அவசியமான ஒன்றாகும். இதனை கருத்தில் கொண்டு சூப்பர் எல்னினோ காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கான 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு. நேர்மையான டிரான்ஸ்பரன்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நிர்வாகத்தை வழங்குவதில் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவோரை மாநிலத்தின் வளர்ச்சியில் உண்மையான பங்களிப்பாளராக கருதி அவர்கள் வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்கும் வகையில் வணிக வரிகள் துறை சேவை சார்ந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் நேரில் சந்திக்க தேவையில்லாத ஃபேஸ்லெஸ் அணுகுமுறையை நோக்கி செல்லும். அதே வேளையில் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் ஆர்ச்சிவ்ஸாக பதிவுத்துறை ஆற்றும் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு ஆவணங்களை தடையில்லாமல் எளிமையாகவும் பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செய்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் இனோவேஷன் முன்னிறுத்தி சொத்து பதிவு எளிதாக்கவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நிலம் வாங்கும் பொதுமக்கள் மோசடி பதிவுகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாகும். இதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முன்னணி மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் வரும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் ரூல்ஸ் இயற்றப்படும். மேலும் எங்கிருந்தும் பதிவு இந்த அரசின் முக்கிய இலக்காக அமையும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்தபடி ஆவணங்களை பதிவு செய்ய இயலும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பட்ட மின் ஆளுமைக்கு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி முற்றிலும் காகித இல்லாமல் மற்றும் நேரடி வருகையற்ற பதிவு முறை படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ். மாநிலத்தின் சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை தடுக்கும் மற்றும் அரசுக்கு வந்து சேர வேண்டிய வருவாய்கள் எவ்வித கசவுகள் இன்றி அரசின் ட்ரெஷரியில் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளும். இந்த அரசு பதிவேற்ற கடந்த 3 மாதங்களில் சட்டவிரோத கனிமண கடத்தலில் ஈடுபட்ட 1307 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1161 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையின் மூலம்
431 குவாரிஸ் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் 155 குவாரிகளில் விதி மீறல்கள் கண்டறியப்பட்டு அந்த குவாரிஸ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள கிரஷிங் யூனிட்ஸ் மற்றும் குடவுன்ஸை ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ள. மேலும் எல்லா பகுதிகளிலும் சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தின் கனிமவள மேலாண்மை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனிமங்களின் உற்பத்தி மற்றும் நகர்வை ரியல் டைமில் கண்காணிக்கவும் ஒரு முழுமையான கனிம மேலாண்மை அமைப்பு அமைக்கப்படும். திறமையான கனிமவள நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பம் சார்ந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆன மற்றும் ஒருங்கிணைந்த இந்த கட்டமைப்பு மாநிலத்தின் கனிமவள சஸ்டைனபிலிட்டி உடன் பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுத்து வருவாய் பெருக்குவதையும் உறுதி செய்யும். மேலும் கண்காணிப்பு வலுப்படுத்தி சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகள் தடுக்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான அவேர்னஸ் கேம்பெயின் மற்றும் அமலாக்க பிரிவுகள் அமைக்கப்படும். மேற்கொண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிரனைட்ஸ் தொழிற்சாலை வளர்க்கும் நோக்கில் கிரனைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் அமைக்கப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கை நடப்பாண்டில் தயாரிக்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 438 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு ஊழியர்கள் நலன். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனர்ஸ் மனைவி உட்பட மற்றும் குடும்ப பென்ஷனர்ஸ்களுக்காக 1/7/2026 முதல் 30/6/2031 வரை 5 ஆண்டு காலத்துக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரிய மற்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான ஊழியர்களுக்கான கிரவுட் ஃபண்ட் உதவித்தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2992 மருத்துவ சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மூலம் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் நலனில் எப்பொழுதும் துணை நிற்கும் நமது அரசு இந்த காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பென்ஷன் மற்றும் இணைய பென்ஷன் பெனிஃபிட்டர்ஸ்க்கு 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிதி நிர்வாகம். ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டுவதிலும் மக்களுக்கு நீதியின் வேகமாக கிடைக்க செய்வதிலும் அவசியமான ஒன்றாகும். மக்கள் அன்றாடம் அணுகும் கோர்ட்ஸ் நீதிமன்றங்களுக்கு நவீன உட்கட்டமைப்பு வழங்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ள நமது அரசு சென்னை பிராட்வேயில் 1375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 கோர்ட்ஸ் உடன் இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸை அமைக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்கும். இந்த இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அமைக்க தேவையான முன் நடவடிக்கைகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு 2486 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுலா டூரிசம். தமிழ்நாட்டின் செழுமையான பாரம்பரியம், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் பல்வேறு இயற்கை காட்சிகள் சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் மக்கள் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கியமான காரணமான சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதை உள்ளூர் வாசிகள் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதோடு நமது கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து மாநிலம் எங்கும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. சுற்றுலா உட்கட்டமைப்பு விரிவுபடுத்துவதற்கான நம்பகமான நீண்ட கால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை இந்த அரசு உருவாக்கும். இந்த சட்டப்பூர்வ நிதி உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்படும். இது நிதி ஆதாரங்களை தடையின்றி திரட்டவும்
தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் மாநிலம் முழுவதும் எதிர்கால சுற்றுலா திட்டங்களுக்கு நிலையான நிதி அளிப்பை உறுதி செய்யவும் வழிவகுக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த தொலைநோக்க பார்வையின் கீழ் மாமல்லபுரத்தை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக அரசு முழுமையாக மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் 200 கோடி ரூபாய் மானியம் பெறுவதற்காக ஒன்றிய அரசு டீட்டெயில் பிளான் அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் உலகதரம் வாய்ந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தி போக்குவரத்து வசதிகளை அதிகரித்து உலக சுற்றுலா வரைபடத்தில் தமிழ்நாட்டை இடத்தை வலுப்படுத்தும். தமிழ்நாட்டில் நதி சுற்றுலா ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தின் 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது காவிரி நதியில் ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம் வரையிலும், வைகை ரிவரில் மதுரையில் மற்றும் தாமிரபரணி ரிவரில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் காணப்படும் உணவு மற்றும் கலை பண்பாட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் மாநிலத்தின் உணவு சுற்றுலா வழித்தடங்கள் வெளிக்கொணர திட்டத்தை உணவு மற்றும் கலை திருவிழாக இந்த அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தும். சமூக நலன் மற்றும் ஆன்மீக சுற்றுலாவின் ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மூத்த குடிமக்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுவர். குளிர்சாதன பயணம், வசதியான தங்குமிடம் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் ஆன்மீக பயணிகள் வசதிக்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓய்வு இல்லங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்துக்கான ஆண்டவரின் அருளை பெற முடியும். சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூவ்மெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கு சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸை உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பதற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறந்த முறையில் செயல்படும் 200 கலை குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி தமிழின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் நமது அரசு உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. செம்மொழியான தமிழ் மொழியின் இலக்கியத்தின் மீது இளம் வயதிலே ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லவும், 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையான அரசு வழங்கும். மேலும் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவித்தொகை அரசு உயர்த்தி வருவதுடன் தமிழ் மொழி தியாகிகளின் ஒப்பற்ற பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் அரசு தொடர்ந்து நடத்தும்.
கண்ணியமிகு காயிது மிலத் அவர்களின் வரலாற்றை பெருமையும் போற்றும் வகையில் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றையை கொண்டாடும் வகையிலும் ஒரு புதிய விருந்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாள் அன்று காயிது மிலத் அவர்களின் நினைவாக வழங்கப்படும். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குதல், அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மொழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு செயல்படுத்துதல் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கு என எக்ஸ்க்ளூசிவ் ஏஐ மாடல் உருவாக்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்படும். உலக புகழ்பெற்ற தொல்லியல் தலங்களையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு மரபையும் நாகரிகத்தையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது. புத்தக அறிவுடன் கலை அறிவும் வேண்டும் என நோக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவக்கலை, அழுகன்குளம், அரிக்கைமேடு, சாலுவன்குப்பம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் போன்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய தலங்கள் பார்வையிடுவதை அவசியமாகும். இது அனுபவம் சார்ந்த கற்றலை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் தொன்மையான வரலாறு, நாகரிகம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்து அவர்களது புரிதலையும் வலுப்படுத்தும். இந்த நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கு தொல்லியல் தலங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக இந்த அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்து சமய அறநிலையம் இந்த அரசு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து விழா நடத்திடும். 250 திருக்குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கும் திட்டமிட்டு உள்ளது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் திருக்கோயில்களில் அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியல் அறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தவும் திட்டமிட்டு உள்ளது. திருக்கோயிலில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டை முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் குறுகிய காலத்தில் வேகமாக 9205 திருக்கோயில்களுக்கு அருங்காவலர் அறிவிப்பு வெளியிட்டு அருங்காவலர்களை நியமனம் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. 418 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்களை சீரமைத்து பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வரும் இந்த அரசு திருக்கோயிலின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரையிலான எனது உரையில் இந்த அரசின் முக்கிய திட்டங்களை நான் எடுத்து கூறியுள்ளேன். நிறைவாக இந்த அரசு மாநில நிதிநிலை குறித்து கடந்த மாதம் 16 ஜூன் 2026 அன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மாநிலத்தின் உண்மையான நிதி நிலையையும் மோசமான நிர்வாகம் மற்றும் வருவாய் வசூலிக்கும் துறைகளில் ஏற்பட்ட கசிவுகள் காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களால் மாநில அரசும் அதன் வழி நிறுவனங்களும், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வழி நிறுவனங்களும், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மற்றும் மாநில போக்குவரத்து நிறுவனங்களும் மிக அதிக அளவில் கடன் பெற்றதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியும் தெளிவாக உண்மையாகவும் வெளியே கொண்டு வந்தது. வருவாய் எந்த அளவு ஈடு செய்யும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மாநிலம் கடன் பெற்று வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கியம் விளங்கும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்காக கடன் பெறுவதில் தவறு இல்லை என்றாலும் அந்த கடன்களை ஈடு செய்யக்கூடிய ரிசோர்ஸுகளை திரட்டும் முயற்சிகளும் அதனுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த எளிய உண்மையை முந்தைய அரசு உணர தவறியது. வருவாய் ஈட்டும் துறைகளில் பெரிய அளவிலான வருவாய் இழப்பு முந்தைய அரசு கண்டுகொள்ளவில்லை. மேலும் அரசின் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கணிசமான பங்கை நேர்மையற்ற புரோக்கர்ஸ் சுரண்டி செல்லும் வழி செய்தது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அமைந்தவுடன்
வருவாய் மற்றும் செலவினம் ஆகிய இரு பங்குகளிலும் ஏற்பட்ட கசிவுகளை அடைக்க நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இதன் மூலம் வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம் 1500 கோடி ரூபாய் வருவாய் உருவாக்க மாநில அரசு முடித்துள்ளது. மேலும் அரசின் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்படும் வேஸ்ட் செலவினங்கள் குறைவதன் காரணமாக செலவினத்திலும் பெரிய அளவில் சேமிப்பு உருவாக்கும் என எதிர்பார்க்கிறோம். வெள்ளை அறிக்கையை நான் வெளியிட்ட போது கூறியது இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு தலைமையிலான கீழ் இயங்கும் இந்த அரசு மாணவர்களுக்கான இலவச கல்வி மற்றும் உதவித்தொகைகள், தொழில் முனைவோருக்கு தொழில் மற்றும் உற்பத்தியை தொடங்குவதற்கு வழங்கப்படும் மானியங்கள், பொது விநியோக திட்ட மானியங்கள், ஏழைகளுக்கான இலவச வீட்டு வசதி போன்ற நலத்திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, மாறாக நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இயக்கும் மனித மற்றும் சமூக மூலதனத்தில் செயல்பாடும் முதலீடுகள் என்று நம்புகிறது. உண்மையில் கடந்த 30 ஆண்டுகளாக அமலில் உள்ள பொதுநல திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதுடன் அவற்றை மேலும் எக்ஸ்டெண்ட் செய்யும் திட்டமிட்டுள்ளது. எனினும் மனிதவள மேம்பாட்டிற்கு செய்யப்படும் முதலீடுகள், உள்கட்டமைப்பில் செயல்படும் முதலீடுகளும் இடையே கச்சிதமான சமநிலை அவசியம். இவை அனைத்திற்கும் போதிய நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இது குறித்து அரசு தொடர்ச்சியாக முயற்சி எடுக்காவிட்டால் நலத்திட்டங்களை எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்வது இயலாத ஒன்றாகிவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கு இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் விளைவாக 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் நம்மால் அடைய முடியும். மேலும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் திரு மோன்டிக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் ஒரு உயர்ந்த வருவாய் மேம்பாட்டு குழுவை நாங்கள் அமைத்துள்ளோம். மாநிலத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக வழங்கும் சேவைகளின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் செலவினத்தை சீரமைத்து குறித்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் அத்திட்ட பயனாளிகள் மீதான நேர்மையான தாக்கத்தை மதிப்பீட்டு மறு ஆய்வு செய்வது குறித்தும் அரசின் திட்டங்கள் தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும் உண்மையிலேயே பயன்பெறுவதை உறுதி செய்வது குறித்தும் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இது போன்ற ஒரு உயர்நிலை செலவின சீர்திருத்த குழுவை நாங்கள் அமைக்க உள்ளோம். இந்த குழு செலவை குறைப்பதோடு மட்டும் நின்றுவிடாது. மாறாக அதை சரி செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கு சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் நல்ல நேர்முறையான விலகுகளை பயன்களையும் தர நலத்திட்டங்கள் எக்ஸ்டெண்ட் செய்வதும் இதில் அடங்கும் என்பதை இங்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். மாநிலத்தின் நிதி நிலை இல்லாமல் உள்ளது. கடன் சுமையால் நிரம்பியும் குறைந்தபட்சம் வருவாயுடனும் கசியும் ஓட்டைகளுடன் கூடிய ட்ரெஷர் செஸ்ட் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. எனினும் நிதி நிர்வாகத்தை மீண்டும் பிசிக்கல் கன்சாலிடேஷன் பாதைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் அரசியல் களத்தில் நமது முந்தைய அனைத்து முயற்சிகளும் நாங்கள் வெற்றி கொண்டுள்ளோம். இந்த முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். சமச்சீரான அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கான நிதி ஒருங்கிணைப்புடன் கூடிய நல்ல ஆட்சியை கொண்டு மாநிலத்தை தமிழ்நாட்டு உயர்த்து விளங்கும் நமது 5 ஆண்டு பதவி காலத்தை மட்டும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களில் மட்டும் கவனம் செலுத்திய முந்தைய அரசை போல் இல்லாமல் நிலையான கொள்கைகள் மற்றும் தூய்மையான திறமையான நல்லாட்சி வழங்குவதன் மூலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று நமது அரசு நம்புகிறது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், SOTR இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள், IB 2026-27 ஆண்டு 2,29,579 கோடி ரூபாய் கணிப்புடன் ஒப்பிடுகையில் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27
2,26,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் வணிக வரிகள் 1,56,176 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு 35,109 கோடி ரூபாயும், மோட்டார் வாகன வரி 14,861 கோடி ரூபாயும், மாநில கலால் வரி 14,164 கோடி ரூபாயும் அடங்கும். முந்தைய ஓவர் எஸ்டிமேஷன் மாநிலத்தின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இணங்க கணிப்புகள் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சரியான அளவில் கணிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டிலான திருத்த மதிப்பீடு விட 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இருந்து 26,265 கோடி ரூபாயுடன் கம்பேர் செய்கையில் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 27,704 கோடி ரூபாய் இருந்தது. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2026-27 27,835 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் 2,54,572 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளன. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 மொத்த வருவாய்கள் 72.73% ஆகும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் IBE 2026-27 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக ஒன்றிய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3,461 கோடி ரூபாயும் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 32,922 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய வரிகளில் மாநிலத்தின் பங்கு திருத்த மதிப்பீடுகள் 2025-26 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இதன் தொகை திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2026-27 தக்க வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2025-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாகவும் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,44,575 கோடி ரூபாயாகவும் கணிக்கப்பட்ட மொத்த வரவுகள் 2026-27 ஆண்டுக்கு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,50,027 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட 5,450 கோடி ரூபாய் உயர்வு. செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடி ரூபாயை உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம்,
தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்ட ஒட்டு